வணக்கம் ட்ரேடர்ஸ். பிகினர்ஸுக்கு மார்க்கெட்டை என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் ட்ரேடிங் வியூவில் ஒரு இண்டிகேட்டரை இதை ஆட் பண்ண போகிறேன். இந்த இண்டிகேட்டரை நீங்களும் உங்களோட ட்ரேடிங் வியூவில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இண்டிகேட்டர் ஒன்று இதில் ஆட் பண்ணணும். இண்டிகேட்டர்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு EMA அப்படின்னு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் அது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த இண்டிகேட்டரில் இடத்துல செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்புட்ஸில் வரேன். இன்புட்ஸில் இங்கே 9 அப்படின்னு இருக்கிறத நான் 200 அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ 200 மாற்றிட்டு இந்த ஸ்டைல்ஸில் போய்ட்டு நான் இதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுக்கு பிளாக்கில் கொடுத்துட்றேன். ஸோ இது கலரை நான் 200 பிளாக்கில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களால ட்ரெண்டை புரிஞ்சிக்க முடியும். அதாவது கேண்டல்ஸ் 200க்கு கீழே இருக்கும்போது டவுன் ட்ரெண்டு, 200க்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு அப் ட்ரெண்டு. சரிங்களா? இதை நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி 200க்கு கீழே இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு, 200க்கு மேலே இருந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.